ஒரு பெண் தான் திருமணத்துக்கு பிறகு பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டுக்கு வரும்போது அவளுடைய குலதெய்வமானது கணவனின் குலதெய்வமாக மாறுவது ஏன்னு தெரியுமா? அதை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி குலதெய்வம் அப்படின்னா என்னன்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு மை சாம்சனா லைஃப் ஸ்டைல் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா எங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு தாங்க. எங்கள் குட்டி பாப்பாவுக்கு ஃபஸ்ட் டைம் மொட்டை அடிக்கிறோம். அதுக்காக எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு வந்திருக்கோங்க. இந்த வீடியோ குழந்தைக்கு ஃபஸ்ட் டைம் மொட்டை அடிக்கிறப்ப எடுத்ததுங்க. ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னா நம்ம தமிழ் கலாச்சாரத்து முறைப்படி அந்த குழந்தைக்கு 1 வயசு ஆகிறதுக்குள்ளே அவங்களுடைய குலதெய்வ கோயிலில் போயிட்டு ஃபஸ்ட் மொட்டை அடிச்சிருவாங்க. அந்த வழக்கத்தின்படி தாங்க நாங்களும் இன்றைக்கி எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி டாபிக் பார்த்திங்கன்னா குலதெய்வம். ஃபஸ்ட்டு நம்ம குலதெய்வம் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். நான் படித்து தெரிஞ்சுக்கிட்ட குலதெய்வத்தை பற்றின சில உண்மையான விஷயங்களை பற்றி நான் இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம குடும்ப வம்சாவளியை சேர்ந்தவங்க தலைமுறையாக வணங்கிட்டு வரக்கூடிய நல்லா வாழ்ந்து மறைஞ்சு போன, அதாவது தெய்வமாக மாறிப்போன நம்ம முன்னோர்களுடைய புண்ணிய ஆத்மாக்களை தான் குலதெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி நம்ம தாய் தந்தையர்கள் நம்ம கூடவே இருந்து வழிகாட்டிட்டு வராங்களோ அது மாதிரி தான் நம்ம முன்னோர்களுடைய புண்ணிய ஆத்மாக்களும் தெய்வமாக இருந்து நமக்கு வழிகாட்டுது. இந்த புண்ணிய ஆத்மாக்களை தான் நாம் குலதெய்வமாக வணங்கிட்டு வரோம். சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, குலதெய்வத்துக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குதுங்க. இந்த பழமொழியில் இருக்கக்கூடிய அர்த்தம் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம குலதெய்வம் தான் நமக்கு ஆசையும் அருளையும் வழங்கி மற்ற தெய்வங்கள்கிட்ட இருந்தும் நமக்கு பலனை பெற்றுத்தருது. அதனால தான் நம்ம வம்சாவளிகள் குலதெய்வத்தை பெரும்பாலும் வனதேவதைகளாகவும் முனிகளாகவும் காவல் தெய்வங்களாகவும் வழிபட்டுட்டு வராங்க. ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் தான் பிறந்தது முதல் தன்னோட தந்தை வழி குலதெய்வத்தையும், பெண்ணாக இருக்கிறவங்க அவங்க திருமணத்துக்கு பிறகு கணவனின் குலதெய்வத்தை ஏற்றுக்கிட்டும் வணங்கிட்டு வர்றது தான் நம்ம முன்னோர்கள் வகுத்த சமூகமாகவும் ஆன்மீக மரபாகவும் இருக்குது. இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மையான காரணம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பாரம்பரியத்தில் பெண்ணாகப்பட்டவள் தன் கணவனின் வம்சத்தை விருத்தி பண்ணுபவளாக கருதப்படுகிறாள். திருமணத்திற்கு பிறகு அந்த பெண்ணின் தர்மம், பொறுப்பு, ஆன்மீக வாழ்க்கை இது எல்லாமே அவளோட புகுந்த வீட்டை சார்ந்ததா மாறிடுது. இதனால தான் ஒரு பெண் புகுந்த வீட்டு வம்சத்தின் குலதெய்வத்தை ஏற்றுக்கொள்வது அவசியமாகுது. குலதெய்வமானது ஒரு பரம்பரை தெய்வமாக இருக்கிறதால புகுந்த வீட்டில் அந்த பெண் வாழ்கிற வரைக்கும் அந்த தெய்வமே அவளையும் அவளுடைய குழந்தைகளையும் கணவனையும் காக்கும் அப்படின்னு நம்பப்பட்டு வருது. ஒரு திருமணம் நடக்குது அப்படின்னா அங்கே 2 வீட்டு குலதெய்வங்களும் அக்னி சாட்சியாக இருப்பாங்க. மணமகளின் தந்தை தன் மகளை மணமகனிடம் ஒப்படைத்த பின் மணமகன் தாலி கட்டி அக்னியை சுற்றி வந்து மந்திரங்களை சொல்லும்போது பெண்ணின் பிறந்த வீட்டு குலதெய்வமானது தன் பாதுகாப்பு பொறுப்பை விலக்கி கொண்டு அப்பொறுப்பை புகுந்த வீட்டு குலதெய்வத்திடம் முழுமையாக ஒப்படைத்து விடுகிறது. இதைத்தான் நம் முன்னோர்கள் குலமாற்றம் அப்படின்னு சொல்றாங்க. தாலி ஏறிய அந்த கணமே பெண்ணானவள் புகுந்த வீட்டின் அங்கமாக மாறிவிடுகிறாள். அவள் கணவருடன் சிவசக்தி தத்துவத்தைப் போல ஒன்றாகிறாள். இனி அவளை பாதுகாக்கிற அதிகாரம் முழுக்க புகுந்த வீட்டு குலதெய்வத்திற்கு மாறிவிடுகிறது. மாத்ரு தேவோ பவ, அதாவது தாயே தெய்வம் அப்படிங்கிறது தான் இதோட முழு அர்த்தம். இதில் சொல்ல வர விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, பிறந்த வீட்டில் தன் குலதெய்வத்தின் அருளோடும் ஆசையோடும் வளர்ந்த ஒரு பெண் புகுந்த வீட்டுக்கு போன பிறகு அந்த குலதெய்வத்தை வணங்குறப்போ அந்த புகுந்த வீட்டுக்கு ஒரு சக்தியாகவும் அருளை பெற்று தருபவளாகவும் மாறுகிறாள் என்பதுதான் மாத்ரு தேவோ பவ. தன் கணவனின் வீட்டில் மகாலட்சுமியாக அவள் குடிகொள்வதைத்தான் இதில் குறிப்பிடுறாங்க. ஆனால் அதுக்காக பிறந்த வீட்டு குலதெய்வத்தை அப்படியே விட்டுறலாமா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா
அப்படியெல்லாம் கட்டாயம் விட்டுறக்கூடாதுங்க. நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லி வச்சிருக்காங்க அப்படின்னா, பெண்கள் பிறந்த வீட்டு குலதெய்வத்தை மறக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு மட்டுமே 2 வீட்டு குலதெய்வங்கள் உண்டு. ஒன்று அவளுடைய பிறந்த வீட்டின் ஆத்மார்த்தமான தெய்வம், 2வது தன் புகுந்த வீட்டில் இருக்கக்கூடிய அவளுடைய குடும்பத்தை காக்கும் குலதெய்வம். இப்படியாக 2 வீட்டு குலதெய்வங்கள் பெண்களுக்கு மட்டுமே இருப்பது சிறப்பு. குடும்ப சாஸ்திரம் சம்பிரதாயம் சடங்குகளில் புகுந்த வீட்டின் குலதெய்வமே முதன்மையானதாக கருதப்படுது. பெண்ணானவள் ஒரு குடும்ப வம்சத்தின் தொடர்ச்சி என்பதாலேயே புகுந்த வீட்டின் குலதெய்வம் அவளுடைய குடும்ப காவல் தெய்வமாக மாறுகிறது. இது அவளுடைய பாதுகாப்புக்கும் ஆசீர்வாதத்திற்கும் ஏற்படுத்தப்பட்ட ஒரு புனிதமான வழக்கம். புது வீடு கட்டினாலோ அல்லது திருமணம் பண்ணினாலோ இல்லை ஒரு வீட்டில் குழந்தை பிறக்குது அப்படின்னாலோ முதல்ல வணங்கக்கூடிய தெய்வம் இந்த குலதெய்வம் தான். யாருக்காவது உங்களுடைய குலதெய்வம் எதுனே தெரியல அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 5ஆம் வீடு, அதாவது தெய்வஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வச்சு ஜோதிடம் பார்க்குறவங்க கிட்ட உதவி கேட்டு உங்கள் குலதெய்வம் எதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு வீட்டு வாசலில் மஞ்சள் பூசி குங்குமம் சந்தனம் பூசி பொங்கல் வச்சு வழிபடலாம். நண்பர்களே, இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம குலதெய்வம் நமக்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குதுன்னு இதன் மூலம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் கேட்டுட்டு இருந்த குலதெய்வத்தை பற்றின தகவல்கள் எல்லாமே நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்த விஷயத்திலிருந்து தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாச்சும் நிறைகள் குறைகள் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு கடைசியாக எப்போ போயிட்டு வந்தீங்க அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நண்பர்களே, இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு கீழே ஹைப் பட்டன் ஒன்று இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரியான முக்கியமான தகவல்கள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் இந்த சாம்சனா லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்ருக்கிற என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.